அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிறதானே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த காலை தியானத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய தெய்வத்தை இந்த காலை வேளையிலே பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் வெளியரங்கமான பலனை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரப்பா, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அதிகாலையில் நாங்கள் எழுவதற்கு அவருடைய ஸ்தோத்திரம், நாங்கள் படுத்து நித்திரை செய்தோம், விழித்து கொண்டோம், நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இது உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே முன்பாக போய் கொணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவீராக. ஆச்சரியமான அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. நீண்ட நாட்களாக காத்திருக்கிற அதுவே உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் தாமே செவி கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் அதிசயங்களை காண பண்ணுவீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மறைந்து போன அம்மா சாரல் நாராஜி அவர்கள் இந்த பாடலை மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். நாம் எந்த அளவுக்கு அந்த பாடலை பாடுகிறோம் என்பது தெரியவில்லை. ஆனாலும் காலை வேளையில் அந்த லிரிக்ஸ்க்காக இந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் இயேசுவின் மேல் சாய்ந்தே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் இயேசுவின் மேல் சாய்ந்தே கன்னியர்கள் நேசிக்கும் தேவா, கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா, கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். என் இயேசுவின் மேல் சாய்ந்தே நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்னம் வந்திரங்க. நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்னம் வந்திரங்க. கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. என் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் இயேசுவின் மேல் சாய்ந்தே தென்றலே வா
வாடையை எழும்பு தூதாயின் நற்கனி தூயருக்கே. தென்றலே வா வாடையை எழும்பு தூதாயின் நற்கனி தூயருக்கே. வேலி அடைத்த தோட்டமிதே வந்தெங்குலாவுகின்றார். வேலி அடைத்த தோட்டமிதே வந்தெங்குலாவுகின்றார். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டுப்புறாவின் பாட்டொழிக்கும். நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டுப்புறாவின் பாட்டொழிக்கும். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா கண் விழிப்பே. நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா நல் விழிப்பே. என் கதவருவேன் என்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருவே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசம் மரணம் போல் வலியதே. நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசம் மரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே தூய ஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். தூய ஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். அம்மினதாவின் ரதம் போல அன்று பறந்து செல்வே. அம்மினதாவின் ரதம் போல அன்று பறந்து செல்வே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இந்த நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நேசர் இயேசுவின் மார்பிலே சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவம், யோவான் என்கிறதான அன்பின் சீஷன் இயேசுவின் மார்பிலே சார்ந்து, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அதுபோலவே இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாம் ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை வெகு சீக்கிரத்தில் நாம் பெறப்போகிறோம். ஹல்லேலூயா. மாரநாத்தா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். இயேசுவே வேகம் வாரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அழுகை இல்லாத, கண்ணீர் இல்லாத, புலம்பல் இல்லாத, வியாதி இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த காலை வேளையிலும் சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தியானத்தை துவங்கும் முன்பதாக ஆண்டவரை மனதார வாழ்த்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய நேசத்தழல் அன்றே கொழுந்து விட்டு எறியும்படியாக உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் அவைகளை தணிக்க முடியாதே. ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்கள் வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி.
இந்த உலகம் எங்களுக்கு வனாந்தரமாய் இருந்தாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட வருகிறீரே. உம்முடைய மார்பிலை சார்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் மூழ்கி இந்த வனாந்தரத்தை நாங்கள் கடந்து வந்த இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. நாங்கள் சார்ந்து கொள்ள ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்கிறபடினாலும் உங்கள் ஸ்தோத்திரம். எங்களை அரவணைக்கிற, ஆதரிக்கிற, எங்களை புரிந்து கொள்ளுகிற, சரியா எங்களை நிதானிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறபடினாலும் உங்கள் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக நாங்கள் வந்தது உம்முடைய கிருபையினாலே வந்தோம். இம்மட்டுமாக நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபையினாலே இருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிற உம்முடைய பிரதான கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் தியான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கர்த்தர் தெய்வம் இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை தியானிக்கிற வேளையில் எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொருவரோடும் இடைபடும். உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீத புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, நம்மோடு பேசுகிறதை நாம் நிச்சயமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த சங்கீதம், ஒவ்வொரு சங்கீதத்தையும் தியானிக்கிற போது நம்முடைய உணர்வுகளை எல்லாம் மிக அற்புதமாக தாவீது வெளியே நாம் கொண்டு வருவதற்கு தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். பல நேரங்களில் தாவீதின் வார்த்தைகளை கடன் வாங்கி நான் என்னுடைய தனி ஜெபங்களில் கர்த்தரிடத்தில் மன்றாடுவது உண்டு. இன்றைக்கி கூட சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து தியானிக்கப் போகின்றோம். இந்த 31ஆம் சங்கீதத்தில் பலவிதமான நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனைகள் இந்த காலை வேளையில் இருக்கிறது. தாவீதினுடைய அற்புதமான சில விண்ணப்பங்களையும் இந்த சங்கீதத்தினுடைய முடிவிலேயே அவருடைய நன்றி கீதங்களையும், ஏனென்றால் அந்த விண்ணப்பத்திற்கு இந்த பாடலை முடிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் பதிலை கொடுத்து விட்டார் என்பதையும் அவர் சந்தோஷமாக எழுதி வைத்திருக்கின்றார். இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு அநேகம் காரியங்கள் இருக்கிறது. நாம் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். இந்த 31ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கிட்டத்தட்ட அநேகம் விண்ணப்பங்களை இந்த சங்கீதத்தில் அவர் வைத்திருக்கின்றார். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தைப் போல உறுதியாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தம்முடைய சங்கீதத்தை துவங்கும் போதே கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுகின்றார்? கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், கர்த்தாவே உம்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன்? ஏனென்றால் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று முதல் வசனத்தில் சொல்லுகிற தாவீது 6ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். 6வது வசனத்தில், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். முதல் வசனத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆனால் 6ஆம் வசனத்தில் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு உண்டா? 14ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன், கவனியுங்கள். 14ஆம் வசனம், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அதாவது மற்றவர்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுகிறார், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த 3 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். 3 இணைத்து சொல்லுகின்றேன். முதல் வசனத்தில் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 6வது வசனத்தில் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். 14ஆம் வசனத்தில் நானோ, ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ் பட் ஐ ஆம், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். நம்ம ஜெபம் பண்ண போகும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் மிக மிக முக்கியமான ஒரு எலிமெண்ட் என்னன்னு சொன்னால் விசுவாசம்.
யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்பது எபிரேய நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் சமுத்திரத்தின் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் கேட்கப்படும். விசுவாசம் இல்லாமல் அவநம்பிக்கையோடு சந்தேகத்தோடு நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் என்று சொன்னால், அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் சமுத்திரத்தின் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கின்றான். அவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் பாடல்களாக இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய விண்ணப்ப சங்கீத பாடலில், விண்ணப்ப சங்கீதத்தில் என்ன சொல்லுகின்றான்? துவங்கும் போதே, ஆண்டவரை நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அதனால் இந்த 19ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 19ஆம் வசனத்தில், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வாவ்! என்ன சொல்கிறாரு? நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன், நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. விவரிக்க முடியாத, அளவிட முடியாத அற்புதமான அதிசயமான நன்மைகளை கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்காக வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த சங்கீத தியானத்தினுடைய துவக்கத்திலேயே உங்கள் யாவருக்கும் சொல்லுகின்றேன், நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவரை நம்பாமல் பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லை, அவரை நம்பாமல் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவரை நம்பாமல் ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கர்த்தர் போதுமானவர், உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் போதுமானவர், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வர தேவன் போதுமானவர், உங்கள் வியாதி படுக்கையை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஓகே, முதல்ல தாவீதினுடைய நம்பிக்கையை பற்றி சொன்னேன். இப்போ தாவீதினுடைய இந்த வார்த்தை பிரயோகத்திலிருந்து நான் சில விஷயங்களை சொல்லுகின்றேன். முதல் வசனத்திலேயே, நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். முதல் வசனம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகின்றார். இந்த வெட்கம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தாவீது மனசில் தன்னை பகைக்கிறவர்கள், தன்னை புறம் பேசுகிறவர்கள், தன்னை பரியாசம் பண்ணுகிறவர்கள், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்கள், இவர்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக விட்டுறாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகின்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போது நாம் அவருடைய ஜனங்களாயிற்று, அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாயிற்று. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கூட அப்படி ஒருவேளை உங்கள் உறவுகள் மத்தியில், உங்கள் சொந்தங்கள் மத்தியில் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம். ஐயோ நான் வெட்கப்பட்டு போயிடுவோம் போல், நான் கர்த்தரை தேடி என்ன நன்மை, ஐயோ நான் வெட்கப்பட்டு போயிடுவோம் போல் தெரியுதே, நன்மைகள் ஒன்றும் நடக்க மாட்டேதே, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நான் நிந்தையாக இருக்கிறேனே. கவலைப்படாதீங்க, இந்த தாவீதை போல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன்னா இந்த 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 வசனத்தை, இதே வார்த்தையை 17ஆம் வசனத்தில் பயன்படுத்துகிறார். 17ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இந்த சங்கீதத்தில் 2 முறை அந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாக இருக்கட்டும், ஆனால் நான் வெட்கப்படக்கூடாது. அடுத்த வசனத்தில், நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிறார்களே பொய் உதடுக்காரர்கள், பொய் உதடுகளும் கபடும் உள்ளவர்கள், அந்த பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. என்ன சொல்கிறாரு 17ஆம் வசனத்தில்? துன்மார்க்கன் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாக பெருமை பேசுகிறவன், நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியாய் பேசுகிறவன், கடினமாய் பேசுகிறவன், பொய் பேசுகிறவன், அவர்கள் கட்டப்பட்டு அவர்கள் மௌனமாக இருக்கட்டும், அப்படி உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. ஆனால் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். முதல் விண்ணப்பம் என்னென்னா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அதே முதல் வசனத்தில் 3வது பகுதி, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். ஆண்டவரே என்னுடைய உத்தமத்து நிமித்தம் என்னை விடுவீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்ன சங்கீதங்களை நான் பார்த்துருக்குறோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். ஏனென்றால் நான் கர்த்தருடைய பார்வையில் நான் நீதியாய் நடந்து கொண்டிருக்கின்றேன், செம்மையாய் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீர் உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 6ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லுவார்.
சங்கீதம் 25:20 கர்த்தாவே என்னை விடுவீங்க, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 70:1 கர்த்தாவே என்னை விடுவீங்க, எனக்கு சகாயம் செய்ய தீவிரீங்க என்று சொல்லுவார். சங்கீதம் 116:4 கர்த்தாவே என்னை விடுவியும் என்று நான் கெஞ்சினேன் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 119, 153 வாசிக்கிற போது கர்த்தாவே என்னை விடுவீங்க, நான் உங்கள் வேதத்தை நான் மறக்க மாட்டேன். அப்போ அந்த விடுவியும்ன்ற வார்த்தை திரும்ப 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 சங்கீதங்களிலே தாவீது பயன்படுத்துகின்றார். தாவீது பொதுவாக சத்துருக்கள் எல்லாம் அவனை வளைந்து கொள்கிற போது, பிரச்சனைகள் எல்லாம் பிரவாகித்து வருகிற போது ஒரு சிறையிருப்பில் இருப்பதாக அவர் உணர்கின்றார். ஆகவே தான் ஆண்டவரே என்னை விடுவியும்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தையை கூட வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில், உமது செவியை எனக்கு சாய்த்து, உங்கள் காது கொஞ்சம் எனக்கு நான் பேசுகிறத கொஞ்சம் கேட்கட்டும், உம்முடைய செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். நான் சிக்கி இருக்கிறேன், நான் சிறையில் இருக்கிறேன், நான் விழுந்து போய் கிடக்கிறேன், என்னை நீங்கள் தான் தப்பு வைக்கணும், சீக்கிரமாக என்னை தப்புவீங்க. ஏன்னா இருக்கிற நிலைமையெல்லாம் மோசமாயிட்டே இருக்குது. கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம் மாதிரி, கொஞ்சம் ஏமாந்தா என் பிராணன் இல்லாமல் போய்விடும். என்னை நெருங்கி இருக்கிற சத்துருக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, ஆண்டவரே சீக்கிரமாக என்னை தப்புவீங்க. பலரும் அப்படி தான். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஜோம் பண்ண உடனே பதில் வந்துடணும், நினச்ச உடனே காரியங்கள் நடந்துடணும். தாவீது என்ன விதி விலக்கா? தாவீது அப்படி தான் கேட்குறாரு, ஆண்டவரே என்னை சீக்கிரமாக தப்புவீங்க. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவர் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை எப்படி தெரியுங்களா முடிக்கிறாரு? இந்த சங்கீதத்துடைய கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமானதாக இருங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். காத்திருக்கிறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பாட்டு வந்திருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது சங்கீதக்காரனுடைய பாட்டு. அதனால தான் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, உங்களுடைய செவியை சாய்த்து என்னை கேளுங்க, என்னை விடுவீங்க, என்னை தப்புவீங்க எல்லாம் சொன்னவர், என்னை சீக்கிரமாக தப்புவீங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் காத்திருங்க, ஏன்னா காத்திருப்புக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஆகவே காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார், கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஆகவே காத்திருங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். 2ஆம் வசனத்தில், முதல் வசனத்தில் சொன்னேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நம்பர் 1. 2வது, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். 3வது விண்ணப்பம், சீக்கிரமாக என்னை தப்பு வச்சுருங்க. இந்த தப்புவின்றதில் நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்லலான்னு நினைக்கிறேங்க. நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்க, பிறகு நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். ஏன்னா இந்த சங்கீதங்களில் சங்கீதம் 143:9, சங்கீதம் 59:1, சங்கீதம் 7:2, இந்த 3 பகுதியும் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவரே என் சத்துருக்களின் கையிலிருந்து என்னை தப்புவியும் என்று சொல்லுகின்றான் தாவீது. சத்துருக்களோட கையிலேருந்து என்னை தப்புவீங்க. சங்கீதம் 71:4, சங்கீதம் 17:13 இவைகளில் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே துன்மார்க்கனுடைய கையிலேருந்து என்னை தப்புவீங்க. அதாவது முதல்ல என்ன சொல்கிறார்? சத்துருக்களின் கையிலேருந்து என்னை தப்புவீங்க. இப்போ துன்மார்க்கரின் கையிலேருந்து என்னை தப்புவீங்க. அதே சங்கீதம் 17:14 உலக மக்களின் கையிலேருந்து என்னை தப்புவீங்க, ஆனால் புறஜாதியான் கையிலேருந்து என்னை தப்புவீங்க என்று சொல்லுகின்றார். இன்னும் கூட சுவாரஸ்யமாக இதே சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, இந்த சங்கீதத்தின் 15ஆம் வசனம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் சத்துருக்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், அவருடைய கைகளிலிருந்து என்னை தப்புவியும். திரும்ப சங்கீதம் 35:17 எனக்கு அருமையானதை அவன் சிங்கக்குட்டிகள் பட்சித்து போட்டு விடாதபடி வாசிக்கலாமா? சங்கீதம் 35:17 வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்? ஆண்டவர் கேள்வி கேட்காரு. ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். சிங்கக்குட்டி எனக்கு அருமையானதை தூக்கிட்டு போகுது, ஆகவே சிங்கக்குட்டிக்கு என்ன தப்புவீங்கன்றாரு. இது கூட பரவாயில்லைங்க. சங்கீதம் 22:20 சொல்கிறார், துஷ்ட நாய்களுக்கு என்னை தப்புவின்றார். நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு என்னை தப்புவியும். சங்கீதம் 22:20. அப்போ தப்புவின்றதில் இன்னும் லிஸ்ட் நிறைய வருது. சங்கீதம் 43:1 என்ன சொல்கிறாருன்னா, சூதும் அநியாயமான மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவியும். சூதும் அநியாயமான மனிதருக்கு என்னை தப்புவியும் என்று சொல்கின்றார். சங்கீதம் 120:2 கபட நாவிற்கு என்னை தப்புவியும் என்று சொல்கின்றார். 140:1 பொல்லாத மனிதர்களின் கைகளுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 142:6 என்னை பின்தொடர்கிற மனிதர்களுக்கு, என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்புவியும்.
கடைசியாக 144ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மாயையை பேசக்கூடிய கள்ளத்தனமான வலதுகையை உடைய அந்நிய புத்திரருக்கு என்னை விடுவியும் என்று சொல்லுகின்றார். let me just summarize it. அதாவது என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக எதுலேருந்து தப்பு வைக்கணும்? எல்லா சங்கீதத்திலும் தப்புவீங்கன்னு பாடியிருக்காரு. அப்போ எங்கே இருந்தெல்லாம் தப்பு வைக்கப்படணும்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிற போது, சத்ருவின் கைகளுக்கு தப்புவியும், துன்மார்க்கனின் எண்ணங்களுக்கு தப்புவியும், உலக மக்களின் கைக்கு தப்புவியும், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அந்நிய புத்திரருக்கு என்னை தப்புவியும், சூதும் அநியாயம் நிறைந்த மனிதர்களுக்கு என்னை தப்புவியும், கபட நாவிற்கு என்னை தப்புவியும், பொல்லாத மனிதர்களுக்கு என்னை தப்புவியும், என்னை பின்தொடர்களுக்கு என்னை தப்புவியும், மாயையை பேசும் வாய்க்கு என்னை தப்புவீங்க, கள்ளத்தனமான வலதுகை உடைய அந்நிய புத்திரருக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அநேகம் காரியங்களை பவுலப்போஸ்தலன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்றான். திரும்ப நம்ம இந்த விண்ணப்பங்களை ஆக்சுவலாக இந்த சங்கீதத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10 விண்ணப்பங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நம்ம பர்சனல் ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நம்பர் 2, ஆண்டவரே உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். 3வது, ஆண்டவரே சீக்கிரமாக என்னை தப்புவீங்க, இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து மனுஷர்கள்ட்டிருந்து என்னை தப்புவீங்க. 4வதாக சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலேயே பின்பகுதி, நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பலத்த துருகம் ஒரு கோட்டை, நீங்கள் பலத்த துருகம் எனக்கு அடைக்கலமான அரணாயிரும். எனக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருங்கப்பா, நீங்கள் தான் எனக்கு ஒன்லி சேஃப் பிளேஸ் எது அப்படின்னா, நான் எங்கே போய் கெபிகளில் மறைந்து கொண்டாலும் வனாந்தரங்களில் பதுங்கி இருந்தாலும் யாராவது போய் சவுல்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. எனக்கு நீங்கள் தான் மறைவிடம், நீங்கள் தான் எனக்கு அரண், நீங்கள் தான் எனக்கு பலத்த துருகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஸோ அடுத்ததான் 3வது விண்ணப்பம். அடுத்து 4வது விண்ணப்பம், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. 3ஆம் வசனம், உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். 4வது விண்ணப்பம் என்னது? எனக்கு உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கு பாதை தெரியாமல் நிற்கிறேன். இன்றைக்கி கூட அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பாதை தெரியாமல் நிற்கிறவர்களை போல் நீங்கள் இருக்கிற, அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது, எப்படி இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து போகிறது, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், எனக்கு வழிகாட்டுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அடுத்த விண்ணப்பம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிறகு ஜெபம் பண்ணுங்கள். நேரம் கருதி நான் அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன். 4வது வசனத்தில், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். சத்துருக்கள், துன்மார்க்கர்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், அநியாயம் செய்கின்றவர்கள், அவர்கள் எனக்கு மறைவாக வைத்த அந்த கண்ணி, மறைவாக வைத்த அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 64:15 உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 64:5, அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கன்னிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். துன்மார்க்கர்கள், தந்திரமான யோசனை செய்யக்கூடியவர்கள், மறைவிடங்களில் உத்தமன் மீது அம்பு எய்கிறவர்கள், கசப்பான வார்த்தைகளினாலே தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறவர்கள், சற்றும் பயமில்லாமல் சடிதியிலே அவர்கள் எய்கின்றார்கள். எப்படியா? பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கன்னிகளை வைக்க ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்போ இந்த மறைவான கன்னிக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கும் என்று தாவீது ஜெபிக்கின்றார். நமக்கு தெரியாமல் மறைவான இடங்களில் சதி ஆலோசனை செய்கின்ற கன்னிகளை, வலைகளை விரித்து வைத்திருக்கின்ற எல்லா சத்துருனுடைய சதி ஆலோசனைகளுக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஓகே, 5 விண்ணப்பங்களை சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். 5ஆம் வசனத்துக்கு வாங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டவுடனே எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்முடைய ஸ்தேவான் கல்லறிகிற வேளையில் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் பேசுகிற போது, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கின்றான். அற்புதமான இயேசுவும்
ஸ்தேவானும் பயன்படுத்தின என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்பது தாவீது இங்கே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கின்ற தாவீதினுடைய வார்த்தைகளைத்தான் அவர்கள் கடன் வாங்கி உபயோகித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவளை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழ்வேன். 7ஆம் வசனம். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். முன்னாடி ஏற்கனவே கர்த்தர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லுகின்றார். இப்போ 9ஆம் வசனத்தில் ஒரு விண்ணப்பம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். இப்போ பாருங்கள், கீழே உள்ள வசனங்களில் இந்த 9ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 13ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப பாவங்க தாவீது, ரொம்ப நொந்து போய் பேசுகிறார். இந்த சங்கீதத்தை எழுதும்போது நிச்சயமாக தாவீது மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த வசனங்களை அப்படியே வாசித்து காட்டுகிறேன், கவனிங்க. 9ஆம் வசனம் பைபிள் எடுத்து பாருங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். எப்படிலாம் நெருக்கப்படுறாரு? துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு. அது எப்படி வயிறு கருகி போகும் நமக்கு தெரில. ஆனால் அவர் துக்கத்தில் சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறாரு, துக்கத்தினால தூங்காமல் இருக்கிறாரு. அதனால் கண், ஆத்துமான்றது உணர்வுகள், மனம், சிந்தையெல்லாம் உள்ளது. ஸோ என்னுடைய துக்கத்தினால என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷங்கள், 21 வருஷங்கள் என்று சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவனை சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ண பிறகு அவனை அரியணையிலே கொண்டு வந்து அமர வைப்பதற்குள்ளாக எத்தனை வருஷங்கள் சவுலுக்கு அஞ்சி ஓடி மறைந்து ஒளிந்து பதுங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் தரிசனம் கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்து வருஷங்களாகி இருக்கலாம். என்னைக்கு நிறைவேறப் போகுது? என் எதிராளி நாளுக்கு நாள் அவன் பலத்து கொண்டு போகிறது போல தெரிகிறதே. நான் மறைந்து வாழ்கின்றேனே, நான் வெறுதாவாக என் உத்தமத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் கர்த்தரை உண்மையாக தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே தாவீது சொல்கிறாரு, துக்கத்தினால என் கண்ணும் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிற்று. 10ஆம் வசனம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அதாவது சத்துரு துரத்துறது மட்டும் இல்லை, என் அக்கிரமங்கள், அதையும் சொல்கிறாரு, மறைக்காமல் அறிக்கையிடுகிறார். என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற பாதையில் தாமதம் ஏற்படுகிற போது பாவத்திலேயோ சாபத்திலேயோ விழுந்துடக்கூடாது. அக்கிரமமான காரியங்களை செய்துவிடக்கூடாது. அவைகளெல்லாம் நாம் பெற வேண்டிய அந்த உயர்வுகளை தாமதித்து விடும். 11ஆம் வசனம். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும். நல்ல கவனிங்க, வார்த்தையை போடுறேன். என் அயலாருக்கு நான் நிந்தை, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் என்னை விலகி ஓடிப்போனார்கள். ஆஹா, தாவீது வராண்டா, வேணாப்பா வம்பு அப்படின்னு எஸ்கேப். அவன் முகத்தில் முடிச்சாலே விளங்காது, ஒதுங்கி போகிறாங்க. வீதியிலே என்னை கண்டவர்கள் என்னை விட்டு விலகி ஓடிப்போனார்கள். 12ஆம் வசனம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம்? சஞ்சலம், தவிப்பு, பலன் குறைந்து போயிற்று, எலும்பு உலர்ந்து போயிற்று, வயிறு கருகி போயிட்டு, சத்துருக்கள் யாவரும் என் அயலாருக்கு நிந்தை ஆயிட்டேன், அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பாகி விட்டேன், என்னை கண்டவன் விலகி ஓடுகிறான், அறிமுகமானவன் ஓடி போயிடுறான், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரம் போலானேன். இப்போ சொல்கிறாரு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். திரும்ப 14ஆம் வசனத்தில் சூப்பராக சொல்ல, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். கஷ்டங்கள் வரும்போது, அவதூறுகள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற, மனிதர்கள் நிந்தையாக நம்மை பேசுகிற போது, இல்லாதவர்களை இட்டுக்கட்டி பேசுகிற போது, பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். தேவையில்லாத அநியாயமான வார்த்தைகளினாலே உங்களை அர்ச்சனை செய்கிறார்களா? இயேசுவையே செய்தார்கள் அல்லவா? உங்களை செஞ்சால் என்ன? அவர் அப்பழுக்கற்றவர், குற்றமற்றவர். ஆனால் அவருக்கே அந்த கதி என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு. காய்த்த மரம் அவருக்கே நிச்சயமாக கல்லடிப்படும் காய்த்த மரம். ஆகவே இந்த நம்முடைய மனித வாழ்க்கையிலே நம்மளுக்குள்ளே உள்ள சில உறவுகள் சில நேரத்தில் அவதூறு பேசுவாங்க, இச்சகம் பேசுவார்கள், வஞ்சிப்பார்கள். ஆனாலும் நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும். 14ஆம் வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன்.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அவர் நினச்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரும் நம்ம உயிரெடுக்க முடியாது, ஒன்றுமே செஞ்சிட முடியாதுங்க. கொரோனா வியாதி கூட நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இதை வாசிக்கிற போதெல்லாம் பிரதர் ஆர் ஸ்டான்லி அவருடைய வார்த்தையை நினைவு கூறுவேன். அவர் சொல்கிறாரு, ஐ மே நாட் நோ வாட் இஸ் மை ஃபியூச்சர், பட் ஐ நோ ஃபார் ஷியோர் ஹூ ஹோல்ட்ஸ் மை ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலம் என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனால் என் எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய கரத்திலிருந்து யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வம். இந்த காலை வேளையிலே சொல்லுகின்றேன், உங்களுக்கு எதிர்காலம் நிச்சயமாக உண்டு. உங்கள் முடிவை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. டெஃபினெட்லி there is a hope for your future. நிச்சயமாக வருங்காலங்களை கர்த்தர் நல்ல நாட்களாக மாற்றித் தருவார். என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். 16ஆம் வசனத்துக்கு வருகின்றேன். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். அடுத்த விண்ணப்பம், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சிங்க. 17ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஏற்கனவே அதை விளக்கம் சொல்லிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கன் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் பேசுகிறவன் பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. 19ஆம் வசனம் நல்ல கவனிங்க. முக்கியமான 2 குறிப்புகள் அங்கே சொல்கிறேன். 19ஆம் வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதாவது யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் உண்டு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயந்துருங்க, கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்க, நன்மைகள் உங்களை தேடி வரும். சங்கீதம் 23 ரொம்ப பிடித்தமான வசனம், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நம்ம அதை தேடி போக வேண்டியதில்லை, அவைகள் நம்மை தேடி வரும். ஐஸ்வர்யத்தை நீங்கள் தேடாதீங்க, ஆனால் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். கணம் மகிமை இவைகளை தேடாதீங்க, உங்களுக்கு கணம் தேடி வரும். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். வெட்கப்பட்ட இடத்தெல்லாம், நிந்திக்கப்பட்ட இடத்தெல்லாம், அவமதிக்கப்பட்ட இடத்தெல்லாம், புறக்கணிக்கப்பட்ட இடத்திலெல்லாம் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நீங்கள் புகழ்ச்சியை தேடாதீங்க, நீங்கள் பெருமையை தேடாதீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடாதீங்க, ஆனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த 19ஆம் வசனத்தை மறந்துடாதீங்க. 20ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 20லேருந்து 22 வரைக்கும் அப்படி வாசிக்கிறேன். மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தருடைய சுபாவத்தை பற்றி சொல்கிறாரு. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ டோனே மாறிடுச்சு. இது வரைக்கும் என்னை ரட்சிங்க, என்னை தப்புவீங்க, விடுவீங்க, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, என் சத்துருக்களின் கைக்கு தப்புவீங்க, இந்த கபடம் பேசுகிறவன், பொய் உதடுகள் உள்ளவன், அவன் கட்டப்பட்டு போவானாக, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமை பேசுகிறவன், இகழ்கிறவன், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு டோன் மாறிடுச்சு. 20ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உமது கூடாரத்தில் உம்மை நம்பி இருக்கிறவனை நீர் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஐயோ நான் செத்துட்டேன் அப்படின்னு நான் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். முதல்ல கேளும்னு சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு? கேட்டீர் என்று சொல்லுகிறார், காப்பாற்றினீர் என்று சொல்லுகின்றான். 23ஆம் வசனம், அதாவது 17-18 அவர் வைத்திருந்த விண்ணப்பத்திற்கு பதில் தான் 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரில் அன்பு கூறுங்க. ஏன் அன்பு கூறணும்? இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்றி, யாரெல்லாம் இடும்பு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் பூரணமாக பதிலளிப்பார். இதை சொல்லிட்டு தான் சொல்கிறார் 24ஆம் வசனத்தில், புத்தி தெளித்தவன் கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு எழுதியிருக்குமே, அதே மாதிரி தாவீது சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்துருங்க, சீக்கிரமாக தப்புவீங்க, சீக்கிரமாக இறங்க, ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களே, வயிறு கருகி போச்சு அப்படிலாம் சொல்கிறவர் இப்போ என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே நீங்கள் எல்லாம் திடமனதாக இருங்க, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கிறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டார். சரி, நான் ஜஸ்ட்டு இன்றைக்கி நிறைய ஒவ்வொரு வசனமாக விளக்குன்னு சொல்லிட்டே போனேன். உங்கள் மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் நின்றுச்சுன்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த 31ஆம் சங்கீதம் என்பது தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மிக துயரமாக
கடினமான ஒரு பாதையில் போகிற போது கர்த்தரை நோக்கி கர்த்தரை மன்றாடி செய்த விண்ணப்பங்கள் இதில் ஒரு 10 விண்ணப்பங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 10 விண்ணப்பங்களை முடிக்கிற நேரத்தில் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வந்து விட்டதை சந்தோஷமான துணியோட கர்த்தர் எங்களை காப்பாற்றினீங்க, உங்களுடைய சமூகத்தின் மறைவில் வைத்து காப்பாற்றினீங்க, அரணான இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சிங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உண்மையானவர்களை நீங்கள் தற்காக்கிறீங்க, உமக்கு காத்திருக்கிறவர்களெல்லாம் திடமனதாக இருக்கட்டும், காரணம் காத்திருக்கிறவங்கள நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அதை முடிச்சிடுறாரு. இந்த விண்ணப்பத்தை இப்போ நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த விண்ணப்பம் ரொம்ப முக்கியமானது. என்ன விண்ணப்பம் சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி செய்யும், உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும், நீங்கள் சீக்கிரமாக என்னை தப்புவீங்க, ஆண்டவர் எனக்கு பலத்த துருகமும் அடைக்கலமான அரணுமாயிரும், 5வது எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும், 6வது மறைவான வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், 7வது எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, 8வது உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீர் உமது முகத்தை பிரகாசிக்க உம்முடைய ஊழியக்காரர்கள் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும், உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் என்று சொல்லுகின்றார். 9வது விண்ணப்பம், துன்மார்க்கன் வெட்கப்பட்டு போட்டோம், அந்த நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடு இச்சகம் பேசுகிறவன், இகழ்ச்சியாக கடினமாக பேசுகிறவன், பொய் உதட்டுக்காரன், அவன் கட்டப்பட்டு போவானாக. அது ஒரு விண்ணப்பம்தான். கடைசியாக இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் அங்கே வந்து விட்டதை நினைத்து கர்த்தருக்கு அவன் நன்றி செலுத்துகிறான். இதுக்கு நடுவில் நீங்கள் எனக்கு ஃபேவரேட்டான 1-2 ஃப்ரேஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். என்னோடய டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4ஆம் வசனத்தில் தேவரீரே என் அரண். எனக்கு இந்த வார்த்தை இது உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷங்க. தேவரீரே என் அரண், தேவரீர் என் அரண் இல்லை, தேவரீரே என் அரண் அப்படின்னு என்னது? எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தான். வியாதியிலேருந்து பாதுகாப்பு, பேயிலேருந்து பாதுகாப்பு, நஷ்டங்கள்லேருந்து பாதுகாப்பு, மனிதர்களுடைய அவதூறுகள்லேருந்து பாதுகாப்பு, எனக்கு அரணான கோட்டை என் தேவன் தான். அது சூப்பராக சொல்கிறார், தேவரீரே என் அரண். 6வது வசனத்தில் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. அதே மாதிரி 14ஆம் வசனத்தில் நீரே என் தேவன், வேறு யாரையும் நான் கை தூக்கவே மாட்டேன், நீரே என் தேவன். ஸோ அற்புதமான கன்ஃபெஷன்ஸ். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நியமித்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக சுதந்திரிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த தாவீதினுடைய சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கிறது போல உடைந்த பாத்திரம் போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன், செத்தவனை போலானேன், என் ஆத்துமா என்னுடைய வயிறும் கூட கருகி போயிற்று என்று சொல்லுகிறாரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி யாரெல்லாம் தொடர்ந்து வனாந்தர பாதையிலே, தொடர்ந்து பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே, தொடர்ந்து இருளான பாதையிலே பிரயாணித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அந்த காலையில் நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே தப்புவியும், கர்த்தாவே விடுவியும், கர்த்தாவே வெட்கப்பட்டு போக விடாதிரும். தேவரே நீரே எங்கள் அரண், உம்மையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் மறைவான வலைக்கு உடைய பிள்ளைகளை நீங்களாக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதாக இருப்பார்களாக. அவர்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. உம்மை நம்புகிறவன் ஆண்டவரே அவன் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு, நீதிமானுக்கு விரோதமாக யாரெல்லாம் பெருமை பேசுகிறார்களோ, இகழ்ச்சியோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கட்டப்பட்டு போவார்களாக. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. சாட்சிகளை கர்த்தர் நிறுத்துங்க. இந்த வசனம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். அவருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாக இன்றைக்கி புறப்பட்டு போகட்டும். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைவான பலனை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.